ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியலாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதவன் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நர்மதாக்கே வந்து மயக்க மருந்து வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து சாப்பிட போகலாம், அது போகலாம், இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நர்மதா வந்து முன்னாடியே வந்து போயிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து மறுபடியும் வந்து சாப்பிட போகலாம், வாங்க வந்து வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. அடுத்த நாள வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முடிக்கணும். நேத்து தான் வந்து அப்படி வந்து நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்து நடக்காம நம்ம வந்து ஒழுங்கா வந்து இந்த ட்ரிப்ப வந்து முடிக்கிறோம். அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு நல்ல விஷயமா வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, ஆதவனுடைய வேலைய வந்து அப்ப தான் வந்து காட்டுறாரு. என்ன காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சொன்ன வேலைய வந்து நான் வந்து கரெக்ட்டா வந்து முடிச்சு குடுப்பேன். நான் வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கேன், அது வாங்கிட்டுருக்கேன், இது வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு நல்லா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நர்மதா வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்கல. ஆனா இருந்தாலும் வந்து கடைசியில வந்து நர்மதாவுக்கே வந்து மயக்க மருந்து வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ல வந்து படுக்க வச்சுட்டாரு. நான் வந்து எங்கேயும் வந்து வரல. நீ வந்து என்ன வந்து எங்கேயும் வந்து கூப்பிடாத அப்படின்ற மாரி வந்து நெறைய வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நெறைய சண்டைகள், சச்சரவுகள் வந்து வந்துச்சு. ஆனா இருந்தாலும் வந்து ஆதவன் இருந்துட்டு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம, நான் வந்து கண்டிப்பா வந்து வெண்பா வந்து கடத்துவேன். மீதி பணத்த வந்து வாங்குவேன். என் பாட்டுக்கு வந்து நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படின்ற மாரி வந்து பிளான வந்து போட்டு வச்சிருந்தாங்க. சரி, ஓகே. அந்த பிளானுக்கு வந்து நர்மதா வந்து ஓகே பட்டு வரல, சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, என்ன பண்ணிட்டாரு ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து நர்மதாவுக்கு வந்து மயக்க மருந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நர்மதா வந்து வரல. நம்ம வந்து நர்மதாவ போய் வந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அவங்க வாயாலேயே வந்து கேட்க வச்சுட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அதவன் இது நர்மதா அவங்க வந்து வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மல்லியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியும் வந்து கேட்குறாங்க. ஆன்டி வரலையா? ஆன்டிய வந்து நான் வந்து போய் கூட்டிட்டு வரேன். அப்படின்ற மாரி வந்து அ நம்ம வெண்பா குட்டியும் வந்து கேட்கவும், உடனே வந்து நீ வந்து போயிட்டு வந்து ஆன்டிய வந்து கூட்டிட்டு வந்துடுறியா வெண்பா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்கவும், உடனே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து சொல்ல, உடனே ஆதவன் இருந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாம 2 பேரும் வந்து போயிட்டு ஒரு ஷாக் வந்து குடுத்து நர்மதாவுக்கு வந்து நம்ம வந்து நர்மதாவ வந்து கூட்டிட்டு வந்துரலாம்." அப்படின்ற மாரி வந்து ஆதவன் இருந்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கைய வந்து ஊட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஞ்சு நெஞ்சில வந்து விஷத்த வந்து கலந்து கண்டிப்பா வந்து அவரு வந்து கடத்திட்டு போறதுக்கான ஒரு பிளான தான் வந்து பண்ணிட்டாரு. சரி, ஓகே. இப்போ வந்து இவங்க கிட்டேருந்து வந்து எப்புட்றா வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்லி, வெண்பாவே வந்து நர்மதா ரூம் கூட வந்து அந்த ரூம்ல வந்து அவள வந்து காப்பாத்துற மாரி வந்து, அதுக்கப்புறம் வந்து அவள கூட்டிட்டு போற மாரி வந்து ஏதேதோ வந்து பிளான வந்து போட்டு அப்படியே வந்து ஆதவன் வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப சொன்னபடி வந்து கரெக்ட்டா வந்து மாட்டியாச்சு நம்ம நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு. ஆனா, இப்ப இந்த ஹோட்டல்ல இருந்து தான் வந்து தூக்கிட்டு வந்து போறாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்து குடுத்தா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. போலீஸ்க்கு வந்து எப்படி வந்து தெரிய வரும்? என்ன அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் புரிய வரல. ஆனா, இவுங்க பிளான் வந்து போட்டு வச்சிருக்கிறது என்ன? வெண்பாவ வந்து கடத்தி கூட்டிட்டு வந்துட்டா, நம்ம நிஷாவும், சொட்டத்தல கதிரேசனும் வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, நாம வந்து லண்டன் வந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியால வந்து நாங்க வந்து குழந்தையும் தூக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் தூக்கல. அப்படின்ற மாரி வந்து நாம வந்து போஸ்ட் போட்டுட்டு, நம்மலாம் ஜாலியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, அப்படியே சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்றத ஒரு பிளான்ல தான் வந்து இருந்தாங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து எப்படியுமே வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்ல எப்படியுமே வந்து கேமரா இருக்காதா? எந்த ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்காதா? அந்த கேமராவுல வந்து பதிவாயிருக்கு. இவங்க தான் வந்து கடத்திட்டு வந்து போயிருக்காங்க. அப்ப கடத்திட்டு வந்து போயிட்டு, இவன் வந்து யார்கிட்ட வந்து லாஸ்ட்டா வந்து பொண்ண வந்து குடுத்தான். அப்படின்றது எல்லாமே வந்து போலீஸ் விசாரணையில வந்து தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சுன்னா, மறுபடியும் வந்து சொட்டத்தலையும், அதுக்கப்புறம் நிஷாவும் வந்து 2 பேரும் வந்து கம்பி என்ற வேண்டிய நிலைமைக்கு வந்து வந்துருவாங்க. அந்த நிலைமைக்கு வந்து வரக்கூடாதுன்னா, ஒழுங்கா வந்து அந்த ஆதவன வந்து வெண்பா வந்து எப்படி வந்து மயக்க மருந்து வந்து குடுத்து, அந்த ஸ்ப்ரேவ வந்து அடிச்சு, "என்ன அங்கிள் அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு குழந்தை வந்து கேட்டு, அது வந்து தெரியாம மயக்கம் போட்டு அப்படியே ஐயோ! அப்படின்னு வந்து விழுந்து, அத வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போனீங்க. உனக்கு வந்து அவ்வளோ தான்டா வந்து மரியாதை. ஆதவா உன்ன என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. ஒழுங்கா வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா, அம்மா கையில வந்து ஒப்படைச்சிரு. இல்லன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாது. அப்படின்ற மாரி வந்து இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடாம்.